அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவகாமியை பாலகிருஷ்ணன் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டப்போ அவன் உண்மையிலேயே பிரமிச்சு தான் போனான். அவள் குளிச்சு முடிச்சுட்டு குளியல் அறையிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்தா. இவன் அப்போதான் தான் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் படித்து முடிச்சுட்டு பற்பொடியை கையில் எடுத்துக்கிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்தான். பல மாதங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவளை அவன் பார்க்கறது முதல் தடவை. சிவகாமியை அவன் பார்த்து பல மாதங்கள் ஆயிடுச்சுன்றது உண்மைதான். ஆனாலும் அவகிட்ட இவ்வளோ பெரிய மாறுதல் உண்டாகி இருக்கும்னு அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவன் அவளை பார்த்த அந்த நேரம் தன் கண்களுக்கு முன்னாடி நிற்பவ தேவதையோன்னு தோன்ற அளவுக்கு அவனுக்கு பிரமிப்பும் ஆச்சரியமா ஆயிடுச்சு. உண்மையிலேயே இவ சிவகாமி தானா? முன்னாடி பார்க்காத ஒரு பொலிவு அவகிட்ட இப்போ அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் அவளை நிறைய முறை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லாம் அவ இளமையோட பூரிப்புல திளைச்சிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். இளமை பருவம் அவளுடைய மேனிக்கு இன்னும் மெருகேற்றுச்சு. இப்போ அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய மனசுல ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த நாள்ல, அதாவது அவ அனாதை பெண்ணா அவனுடைய வீட்டுல அவன் கூட வளர்ந்து வந்த அந்த காலத்துல அவோ இவ்வளோ அழகா இல்லையே. ஏதோ துளக்காத ஒரு பித்தளை பாத்திரம் திடீர்னு பல வகை சித்திர வேலைப்பாடுகளோட ஒரு தங்க பாத்திரமா மாறினது மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. அவளுடைய உடம்பெல்லாம் ஒரு புதிய பொலிவும் ஒரு புது நறுமணமும் வீசுச்சு. முன்னாடி அவ அனாதை சிவகாமியா இருந்தா. ஆனா இன்னைக்கோ நிலைமை வேற ஆயிடுச்சே. இப்போ அவளுக்கும் சொந்த வீடு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. ஏழை சிறுமியா ஒரு கிழிஞ்ச துணியை மூடிக்கிட்டு வந்த சிவகாமி இல்லை இவ. இன்னைக்கு அவளுடைய ஒவ்வொரு அங்கங்கள்லயும் பொண்ணும் மணியும் மின்னுச்சு. விதவிதமான ஆபரணங்கள் அவளுடைய உடம்ப அலங்கரிச்சுது. அழகழகான பட்டாடைகள் எல்லாம் இன்னைக்கு அவ மேனிய தழுவிக்கிட்டு இருந்தது. நேசிப்பார் இல்லாம அன்பு பிச்சை கேட்டு அன்னைக்கு சுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு வந்தாலே அவ இல்லை இவ. இன்னைக்கு எல்லாரும் விரும்பி விரும்பி அழைச்ச ஒரு விருந்தாளியா வந்திருக்கா. அவ மேல அன்பு செலுத்துறதுக்கு இன்னைக்கு அவளுக்கு ஒரு கணவன் இருக்கார். இனி அவ யாருடைய தயவையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கும் பயந்து நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அவளுடைய நடையும் பார்வையும் பேச்சும் அதை பாலகிருஷ்ணனுக்கு எடுத்து காட்டுற மாதிரியே தோணுச்சு. அவளுடைய அந்த நிலைமை தான் அவனை இன்னும் அவள் பால் ஈர்க்குதோ என்னமோ. பொருளாதார சுதந்திரம் தான் அவளுக்கு இவ்வளோ அழக கொடுத்ததோ. ஒரு தோல் பெட்டியில அவ தனக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தா. அவ அதை திறக்கிறதுக்காக போகும்போதெல்லாம் பாலகிருஷ்ண அவளை கூர்ந்து கவனிச்சான். அந்த நடையே ஒரு தனி மாதிரியா தான் இருந்தது, முன்ன மாதிரி இல்லை. ஆனா அவன் அதுல அழகத்தான் கண்டான், அகங்காரத்தை இல்லை. அந்த பெட்டியில நிறைய பட்டு புடவைகளும் அதுக்கு தோதா ரவிக்கைகளும் சோப்பு, கண்ணாடி, சீப்பு, வாசனை தைலம், பவுடர் டப்பான்னு நிறைய அலங்கார சாமான்கள் இருந்துச்சு. ஏனோ சிவகாமியோட அழகுல பாலகிருஷ்ணன் மயங்கிட்டான். அதுக்கு காரணம் அவளோட இந்த ஆடைகளும் ஆபரணங்களுமா காரணம்? இல்லைன்னு தான் சொல்லணும். ஆடைகளுக்கும் ஆபரணங்களுக்கும் அப்பாற்பட்டது அவளுடைய அழகுன்றது இப்போ அவனுக்கு தெளிவா புரிஞ்சுது. ஒரு நாள் அவ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அவளுடைய நகைகளை எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண சேலையை தான் கட்டியிருந்தா. ஆனா அன்னைக்கு கூட அவ எவ்வளோ அழகா தெரிஞ்சா, எவ்வளோ வசீகரத்தோட இருந்தா. இதுக்கு முன்னாடி அவளோட இவ்வளோ அழக பாலகிருஷ்ணையே கவனிக்கல, ஏன் பொருட்படுத்தல? அவளை ஏன் அவ்வளோ வெறுத்தான்? அவளுடைய ஏழ்மையும் ஆதரவில்லாத நிலையும் தான் அவனுடைய கண்களுக்கு அவ்வளவு கீழ்த்தரமா தெரிஞ்சாலோ? அதுதான் அவன் கண்களை உறுத்துச்சோ? அதனால தான் அவன் அவளை புறக்கணிச்சானா? உண்மையிலேயே அதுதான் காரணமா இருக்குமோ? யோசிச்சு பார்க்கும்பொழுது அதுல கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா முழு உண்மையும் அது இல்லை. உணர்ச்சிகள் முற்றிலும் வளராத அந்த சின்ன பருவத்துல சிவகாமிய அவன் ஒரு பெண்ணா கூட மதிக்கல. அவன் கூட எல்லாத்திலையும் போட்டி போட வந்த ஒரு வேற்று மனுஷியா தான் அவளை அவன் பார்த்தான். எதையுமே பங்கிட்டுக்கிற சுபாவம் இல்லாததால தான் அவன் மேல அவனுக்கு அவ்வளோ பொறாமை வந்தது. அதுவரை பாட்டிக்கிட்ட முழு அன்பை அவன் ஒருத்தனே அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதுல ஒரு பகுதியை அபகரிக்கிறதுக்காக வந்தவ தான் இந்த சிவகாமி. பாலகிருஷ்ணனை மட்டும் அன்பா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த வாய் திடீர்னு சிவகாமி சிவகாமின்னு அடிக்கடி கூப்பிட ஆரம்பிச்சுது. அவனுக்கு மட்டும் சோறு ஊட்டின கை இப்போ அவளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுது. தாயோட அன்பு இதுன்னு தெரியாம இருந்த அவனுடைய உள்ளம் பாட்டியோட அன்புல தான் கொஞ்சம் ஆறுதல் அறிஞ்சிருந்தது.
அதை பங்கிட்டுக்க வந்தவ தானே இவ. கொஞ்சம் அதிக பங்காகவே அவளுக்கு கிடைச்சிருச்சோ, ஒருவேளை கிடைச்சிடுமோ. அதுவும் இல்லாம அவ பாட்டியோட சொந்த தங்க பெண் இல்லையா. ஆனா இவ பாட்டியோட சக்கலத்தியோட பேரன். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் பாலகிருஷ்ணனை அவ மேல இவ்வளோ வெறுப்போட பார்க்க வச்சிருக்கு. சிவகாமியோட கல்யாணம் தீர்மானமான பின்னாடி தான் பாட்டியோட அன்பை அனுபவிக்கிறதுல இவ்வளவு நாள் அவனுக்கு இருந்த ஆபத்து நீங்கிடுச்சின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போதான் அவனுடைய கண்களும் மனசும் நிறைஞ்சிருந்தது. அந்த மனசு முழுமை அடையும் பொழுதுதான் அவனுக்கு முதலா சிவகாமியோட பெண்மை குணங்களே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இன்னொரு உண்மையும் அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. எந்த அன்பை இவ்வளோ காலம் முழுசா அனுபவிக்க அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தோம் அதை அனுபவிக்காம இருந்தானோ, அது இனி அவனுக்கு கிடைக்காத ரொம்ப தூரம் எட்டாக்கனியா போக போகுதுன்றது இனி அவனுக்கு அவ்வளோ தூரம் தேவையான சந்தேகம் தோணுச்சு. பயிர் முற்றின பின்னாடி தானே ஆத்து வெள்ளம் வந்திருக்கு. அவனுடைய உள்ளத்தை வளப்படுத்துறதுக்கு இப்போ வேறொரு அன்பு தாரெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த அன்பு தார எங்க இருக்கு? ஐயோ, அதுதான் அவனை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கே. அதை ஓடாம தடுக்கிறதுக்கு தான் அன்னைக்கு மாடியில சிவகாமியோட கைகளை அவன் இருக்க பிடிச்சான் போல. ஆனா அந்த தாரை அதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுச்சு. இனி சிவகாமியை பற்றி நினைக்க அவனுக்கு உரிமை இல்லை. அவளை அறவே மறந்துடணும்னு பாலகிருஷ்ணன் தீர்மானிச்சான். ஆனா பாலகிருஷ்ணனால ஏனோ அவளை மறக்க முடியல. அவ அடிக்கடி மாடிக்கு வந்தா. மாடியில தான் பாலகிருஷ்ணன் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் வந்தப்பெல்லாம் அவனையும் அறியாம அவனுடைய கண்கள் அவளை ஊடுருவுச்சு. ஆனா அவனை ஏறிட்டு கூட பார்க்கல. ஏன் பார்க்கணும்? பார்க்கக்கூடாதுல்ல. அவன் இருக்கிற திசைக்கு எதிர்பக்கமா முகத்தை திருப்பிக்கிட்டு போவா. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் பாலகிருஷ்ணன் கடையிலிருந்து பூவும் பலகாரமும் வாங்கிட்டு வந்து சிவகாமிக்கு கொடுப்பான். அதை பார்க்கும்பொழுதெல்லாம் பாட்டிக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். முன்ன போல சிவகாமி மேல அவன் பொறாமைப்படாம அவன் மேல இவ்வளோ அன்பு காட்டுறதும் விதவிதமா பொருட்கள் அவளுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு இருக்க சிவகாமியோட மனசு எப்படி இருந்தது? அவன் பாலகிருஷ்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த மாதிரி பாராமுகமா இருக்கிறவளா தன்னை பத்தி அதிகம் விசாரிச்சா, தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக ஆர்வம் காட்டினான்னு பாட்டி சொன்னா. பாலகிருஷ்ணன் கூட யோசிச்சான். இன்னைக்கு அவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதா தோன்றினாவா ஒரு சமயம் அவனுடைய கை கெட்டு தூரத்துல தான் இருந்தா. அப்போ அவன் நினைச்சிருந்தா அவளை அடைஞ்சிருக்க கூடும். அதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு கோபம்தான் உண்டாச்சு. ஐயோ, என் கைப்பிடியிலிருந்து ஒரு அழகான கிளிய முட்டாள்தனமா பறக்க விட்டுட்டேனே அப்படின்னு அவன் ஏங்கினான். அன்னைக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு பாலகிருஷ்ணன் நினைச்சு கூட பார்க்கல. அது ரொம்ப சின்ன சம்பவம் தான். ஆனா அவனுக்கு அது ரொம்ப முக்கியமா தோணுச்சு. அவனுடைய மனசுல எழுந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அவன் கடை வீதியிலிருந்து திரும்பி வந்திருந்தான். பள்ளிக்கூடம் விட்டதும் சாயந்தர வேலைகள்ல விளையாட போறதுக்கு முன்னாடி அவன் கடை வீதிக்கு போறது வழக்கம். அந்த மாதிரி போறதுல அவனுக்கு 2 நோக்கங்களும் இருக்கு. ஒன்று, அவனுடைய தாத்தாவை திருப்திப்படுத்துறது. அவன் அடிக்கடி கடைக்கு போகணும்னு வியாபார விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால அவன் கடை வீதிக்கு போவான். ஆனா அதுல இன்னொரு காரணமும் இருக்கு. சாயந்தரம் சிற்றுண்டிக்கு பணம் வாங்கறதுக்காகவே அவன் போறது வழக்கம். அந்த சமயங்கள்ல கடையில இருந்து ஏதாவது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து தாத்தா கிட்ட அதை பற்றி விவாதிப்பான். பல சமயங்கள்ல அது முட்டாள்தனமாகவும் இருக்கும். அன்னைக்கு அவன் கடைக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய தாத்தா அவனை கூப்பிட்டாரு. அது என்னடா கையில? ஏதோ தப்பு பண்ணிட்டு திடீர்னு பிடிபட்டவன் போல பாலகிருஷ்ணன் முழிச்சான். அவன் பதில் சொன்னப்ப, பலகாரமும் பூவுமா? யாருக்கிடாது? அவனுடைய அப்பா ராமநாதன் கேட்டாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் அவன் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா கடைசியில சிவகாமி வந்திருக்கா, அவளுக்காகன்னா. ஓஹோ, பாட்டி வாங்கிட்டு வர சொன்னாலாக்கும் ராமநாதன் செட்டியார் கேட்டார். இல்லைன்னு உண்மையை சொல்ல அவனுக்கு தைரியம் வரல. ஆமான்னு போய் சொல்ல விருப்பமும் இல்லை. அதனால எதுவும் பதில் சொல்லாம அமைதியா நின்னான். பாட்டியை காட்டி கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் பேசாம இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவரும் இப்படி நம்மளோட சொத்தை எல்லாம் அவ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காளாக்கும். பண்ணட்டும், எத்தனை நாளைக்கு இப்படி நடக்குதுன்னு நாமளும் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையான குரல்ல தான் சொன்னாரு. ஆனா இந்த பொறாமை குணம் பாலகிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த எண்ணம் தான் அவன் அப்பா மேல அவனுக்கு வெறுப்பையே உண்டாக்குச்சு. அவன் பேசாம நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். மதுரை செட்டிகள் 2-3 பேர் இன்னைக்கு உன் ஜாதகத்தை கேட்டாங்க.
பையன் தாத்தா கிட்ட தான் இருக்கான், அவர்கிட்டயே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அங்கே வந்து கேட்டால் கொடுக்க சொல்லு, சரியா? இடம் ரொம்ப நல்ல இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ராமநாதன் செட்டியார் சொல்ல அவன் தலையை மட்டும் ஆட்டிட்டு அவங்க அப்பா கிட்டேருந்து விடை பெற்றுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போனப்போ அவனுடைய மனசுல இந்த எண்ணம் தான் எழுந்தது. மதுரை செட்டிகள் அவனுடைய ஜாதகத்தை கேட்க வந்திருக்காங்களாமே. நல்ல இடமா, பணக்கார வீடா இருக்கலாம், ஆனா பெண் எப்படி இருப்பாளோ? அது எப்படி இருந்தா எனக்கு என்ன? அவனுடைய ஜாதகத்தை கேட்க வந்திருக்கிறது அந்த நேரத்துல அவனுக்கு பெருமையாவே இருந்துச்சு. அவனுடைய நடையில ஒரு மாறுதல் தோன்ற ஆரம்பிச்சுது. அப்போ அவன் தன்னை புது மாப்பிள்ளைன்னு கூட நினைச்சுக்கிட்டான் போல. அந்த பெருமித உணர்ச்சியோட அவன் வீட்டுக்கு போனப்பதான் இந்த சம்பவம் நடந்தது. அது அந்த விதத்துல நடக்கும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. மாடியில் அவனோட அறையில அவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு சிவகாமி அங்க வந்தா. அவளுடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. அம்மா பலகாரம் சாப்பிட கூப்பிடுறாங்க, சிவகாமி சொன்னான். அவளுடைய தோற்றமும் வார்த்தைகளும் அவனை திக்குமுக்காட செஞ்சுது. அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு நான் இப்போ தானே சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்ல, அது என்னமோ தெரியல, அம்மா தான் கூப்பிடுறா சொல்லிட்டு சிவகாமி போயிட்டான். அவன் ஹோட்டல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருந்தான். ஆனாலும் சிவகாமி கூப்பிட்டதுக்காக கீழே இறங்கி போனான். அவன் பலகாரம் சாப்பிட்றதுக்காக அங்கே இலை விரிக்கப்பட்டு தண்ணி தெளிக்கப்பட்டு இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணியும் வைக்கப்பட்டிருந்தது. ஏண்டா பாலு, வீட்டில் தான் பலகாரம் செய்கிறோமே, இன்னைக்கு ஏண்டா ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த? பாட்டி கேட்டா. எனக்கு இங்கே செஞ்சுருக்கீங்கன்னு எப்படி தெரியும்? பாட்டி எதுவும் சொல்லாமல் சிவகாமி பக்கம் திரும்பி, ஏண்டி சிவகாமி, இலை போட்டு தண்ணி எடுத்து வச்சியே, பலகாரத்தை எடுத்து பரிமாற வேண்டியதானே லக்ஷ்மி சொன்னா. நீ ஏன் எடுத்து வைமா, சமையல் அறையிலிருந்து சிவகாமி சொன்னான். பாலகிருஷ்ணன் சாப்பிட உட்காந்தான். இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை அவன் தண்ணி எடுத்து வச்சதுக்கு தானே அவன் அவளை எழுந்து போய் ஓங்கி ஒரு அறை விட்டான். அன்னைக்கு அவன் அந்த தண்ணியை தொட்டு கூட பார்க்கல. அது மேலே அவனுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கோ அவனுக்கு அந்த தண்ணீர் ரொம்ப சுவையாக இருந்தது. அவளே வந்து தனக்கு பலகாரம் பரிமாறக்கூடாதான்னு கூட அவன் நினச்சான். பலகாரங்களை சாப்பிட்டுட்டு அவன் மாடிக்கு போனப்போ தான் ஏதோ ஒரு புது உலகத்துல இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இது வரைக்கும் அவன் ஏறிட்டு கூட பார்க்காத சிவகாமி தன் முன்னால நேருக்கு நேர் வந்து பேசியிருக்காளே. அவன் சாப்பிட்றதுக்கு இலையும் போட்டு தண்ணியும் எடுத்து வச்சிருக்கா. ஒருவேளை அந்த அவளே கிணத்துல இருந்து கொண்டு வந்த தண்ணியா கூட இருந்திருக்கலாம். அதையெல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களே அவன் மனசுல வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் யோசிச்சு பார்க்கும்பொழுது ஏதாவது சாக்கு வச்சுக்கிட்டு சிவகாமி அடிக்கடி மாடிக்கு வந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. முந்தின நாள் அவ எருமூட்டை எடுக்கிறதுக்காக மாடிக்கு வந்தா. பாலகிருஷ்ணன் படிச்சுக்கிட்டு இருந்தான். வந்தவ ரொம்ப நேரம் வரைக்கும் கீழே போகவே இல்லை. ஏய் சிவகாமி, அடுப்பு புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ அங்கே என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி கீழே இருந்து கத்தினா. எருமூட்டைகள் எல்லாம் கீழே மேலேயும் விழுந்து கிடக்குது, அதையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இதோ இப்போ வந்துடுறேம்மா, சிவகாமி பதில் சொன்னான். அவன் அங்கே எருவு அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தது பாலகிருஷ்ணனோட படிப்புக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. ஒருவேளை பாட்டி அந்த மாதிரி அடுக்கி இருந்தா பாலகிருஷ்ணன் ரொம்ப கோச்சு இருப்பான். ஆனால் அன்னைக்கு அவன் எதுவுமே பேசலை. அமைதியாக அந்த சத்தத்தையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவளுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி அவன் கூட அவள் பேசினது அதுதான் முதல் தடவை. அவன் ஏன் அவன் கூட பேசணும்? அதை நினைக்க நினைக்க அவளை மறந்துடணும், அவளை பற்றி நீ நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்குது. இது அவனுடைய மன உறுதியை குலைச்சது. அவன் உணர்ச்சி மிக்க ஒரு ஆண்மகனை மாறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதும் அவன் வந்து அவன்கிட்ட வலிய பேசுறதும் அவனை தன் கட்டுப்பாட்டில் இருக்க விடாம பிறல வச்சுது. அவனுடைய மனசுல ஒரு கொழுந்து விட்டு எறிகிற தீயாவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிந்தனைகள்ல அவன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மாவும் சிவகாமியும் கீழே பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டுச்சு. பாலகிருஷ்ணன் என்னன்னு கவனிச்சான். அண்ணனுடைய ஜாதகத்தை யாராவது வாங்கிட்டு போயிருக்காங்களாமா? சிவகாமி கேட்டா. ஏன், எதுக்காக கேட்குற? சும்மா தான் கேட்டேன். எனக்கு தெரியும் நீ எதுக்காக கேட்குறன்னு. இது வரைக்கும் இன்னும் ஒருத்தரையே காணுமேனு தானே, வேற ஒன்றும் இல்லை. அண்ணனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். இந்த பேச்சை கேட்டதும் பாலகிருஷ்ணனோட மனசு திரும்ப குழம்ப ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட வந்த சுந்தரம் செட்டியார் லக்ஷ்மி அம்மாவை பார்த்து உன்னுடைய பேரனோட ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். யாரு? மதுரை செட்டியார் தான். இடம் எப்படி? பணக்காரர் தான். ஜாதகம் பிடிச்சிருந்தா உன்னுடைய பேரை அதிர்ஷ்டக்காரன்தான் சுந்தரம் செட்டியார் சொன்னார். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் பாலகிருஷ்ணன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வந்தப்போ அவன் ஒரு அதிசயத்தை பார்த்தான்.
அவனோட அறை ரொம்ப சுத்தமாக கூட்டப்பட்டு இருந்தது. மேஜை மேலே இருந்த புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் அந்த மேஜை மேலே ஒரு அழகான துணி கூட விரிக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் யார் செஞ்சது? பாட்டி அவனோட அறைய தினமும் சுத்தம் செய்யறது வழக்கம்தான். ஆனா அவனுடைய புத்தகங்கள் எல்லாம் அவ அடுக்கி ஒழுங்குபடுத்த மாட்டா. அப்படி கிடக்கிறத பார்த்தா அவளுக்கு கோபம்தான் வரும். இந்த பையன் படிக்கிற லட்சணத்தை பாரு. புத்தகத்தை ஒழுங்கா அடுக்கி வைக்க கூட தெரியாதவனுக்கு படிப்பெண்ண வேண்டியிருக்கு. போய் முதல்ல புத்தகங்களெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வேற வேலையை பாரு அப்படின்னு அவனை கண்டிப்பா. அதனால இன்னைக்கு அதையெல்லாம் அடுக்கி வச்சது யாரு? கண்டிப்பா பாட்டியா இருக்காது. யோசிச்சு ஒருவாறு யூகிச்சவனுக்கு இருந்தாலும் அதை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆவல் ஏற்பட்டது. ஆமா, அங்கே இருந்த என் போட்டோ புத்தகத்தை காணுமே அப்படின்னு பாலகிருஷ்ணன் ரூம்ல இருந்தே கத்தினான். ஏண்டி சிவகாமி, அவன் அறைய பெருக்கி கூட்டினியே, நீ எதுவும் பாத்தியா என்ன? லக்ஷ்மி கேட்டா. நான் பார்க்கலையே. மேஜை மேல இருக்கோம், இல்லைன்னா அலமாரி மேல இருக்கோம். எங்க போயிட போகுது அப்படின்னு பதில் சொன்னான். அன்னைக்கு அவனுடைய அறைய சுத்தம் செஞ்சுட்டு புத்தகங்களை அடுக்கலாமா வேண்டாமான்னு பல முறை யோசிச்சா. கடைசியில அதையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அவன் உட்கார்ற நாற்காலிலே உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஏண்டி சிவகாமி, இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டப்பதான் அவ அங்கிருந்து எழுந்தே வந்தான். அன்னைக்கு அவ வாசிக்கிறதுக்காக புத்தகங்களையெல்லாம் எடுத்தப்போ அவனுடைய உடல்ல ஒரு சந்தோஷ உணர்வு தோணுச்சு. எதனால? ஒருவேளை அவ அந்த புத்தகங்களெல்லாம் தொட்டதுனால இருக்குமோ? ஏதோ அவனே அவ கைகளால ஸ்பரிசிக்கப்பட்ட மாதிரி அவன் இன்பம் அடைஞ்சான். இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் லக்ஷ்மி அம்மா திடீர்னு காய்ச்சல்ல படுத்துக்கிட்டா. உடம்பு தீயா கொதிச்சுது. தலைவலி அவளால தாங்க முடியல. அவளுக்கு சேவை செய்யறதுலயும் பணிவிடை செய்யறதுலயும் பாலகிருஷ்ணனும் சிவகாமியும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்து பழகுற சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. லக்ஷ்மி அம்மா படுத்துக்கிட்டதால பாலகிருஷ்ணனுக்கு சிவகாமியே சாப்பாடு பரிமாறினான். சுந்தரம் செட்டியார் கடையில இருந்து சாப்பிட்றதுக்கு எந்த நேரம் வருவாருன்னு நிச்சயம் இல்லை. அதனால பாலகிருஷ்ணன் தனக்கு பசிச்சப்போ அவரை எதிர்பார்க்காம அவனே வந்து சாப்பாடு சாப்பிட்டு போறது வழக்கம். சிவகாமி பரிமாற அவன் சாப்பிடணுன்னு தானே பல நாள் அவன் ஆசையா இருந்தான். ஆனா அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டப்போ அது இப்படி முடியும்னு அவன் நினைக்கல. கஞ்சி கொண்டு வரட்டுமாமா? சிவகாமி லக்ஷ்மி அம்மால கேட்டா. பாலகிருஷ்ணன் அப்போதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருந்தான். இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். சமையல் ஆயிடுச்சுமா. பாலு வந்துட்டான்ல, அவனுக்கு சோறு போடுற தானே, நீ வர சொல்லுமா சிவகாமி சொன்னான். பாலகிருஷ்ணன் சாப்பிட உக்காந்தான். சிவகாமி பரிமாறினா. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சிவகாமி லக்ஷ்மி அம்மா கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. நடுவில் அங்கிருந்து எழுந்து போய் அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு உள்ளே இருந்து அதை எடுத்துட்டு வந்து இலையில வச்சுட்டு திரும்பவும் லக்ஷ்மி அம்மா பக்கத்துல வந்து உட்காந்துக்குவா. போர்வையை போத்துட்டுமா, இல்ல இன்னொரு தலகாணி கொண்டு வரட்டுமாமா அப்படின்னு ஏதாவது கேட்பா. சிவகாமி ஏதாவது பரிமாற போகும் பொழுது அவளோட கண்களை சந்திக்கிறதுக்கு அவன் நிறைய முறை முயற்சி பண்ணான். ஆனா முடியல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி பாலகிருஷ்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சிவகாமி அவளுடைய வழக்கத்துக்கு விரோதமா அவன் பக்கத்துலயே நின்றுகிட்டு இருந்தா. பாலகிருஷ்ணன் அவளை கவனிச்சான். என்ன வேணும் அப்படின்னு மெதுவான குரல்ல கேட்டான். ஏதாவது வேணும்னு சொல்லணுமேன்றதுக்காக நினைச்சுக்கிட்டு வறுவல் எடுத்து வை அப்படின்னா. அவனுக்கும் உணர்ச்சி மேலிடவே ஏதாவது சொல்லணும் செய்யணும் போல அவனுக்கு தோணுச்சு. அவளும் அவன்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரியே நின்றுகிட்டு இருந்தா. அவன் சாப்பிட்டு முடிச்சு எழுந்து நின்னான். அவளும் நின்றுகிட்டு இருந்தா. பாலகிருஷ்ணன் ஒரு 2 அடி எடுத்து வச்சுட்டு திரும்பி சிவகாமி நின்றுட்டு இருந்த இடத்த பார்த்து தண்ணி வேணும் அப்படின்னா. சிவகாமி தண்ணி எடுத்து கொடுத்தா. அதுல கொஞ்சம் குடிச்சிட்டு அவன் வேக வேகமா போயிட்டான். அவனுடைய மனசுல ஏமாற்றம் தான் இருந்தது. அடுத்த நாள் மத்தியானம் அவன் சாப்பிட்ற நேரம் தாத்தாவும் வந்ததால 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டாங்க. ராத்திரி சாப்பாடு நேரத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தான் பாலகிருஷ்ணன். மணி 7 ஆயிடுச்சு. சாப்பிட போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ லக்ஷ்மியோட குரல் கேட்டுச்சு. ஏண்டி சிவகாமி, சமையல் ஆயிடுச்சா என்ன? ஆயிடுச்சுமா. அப்போ அவன் தான் வந்துட்டானே, சாப்பிட சொல்ல வேண்டியது தானே? ஐயாவும் வந்துடட்டும், 2 பேருக்கும் சேர்த்தே போட்டுடுறேன் சிவகாமி சொன்னான். பாலு பசி பொறுக்க மாட்டாண்டி, முதல்ல அவனுக்கு சாப்பாடு போட்டுடு லக்ஷ்மி சொல்ல சிவகாமி பதில் சொல்லாம இருந்தா. இதை கேட்கும்பொழுது பாலகிருஷ்ணனுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது. சிவகாமியோட மனப்பான்மை அவனுக்கு கொஞ்சமும் புரியல. அவன் ஏன் இப்படி அவனை அவமானப்படுத்துறா? அவன் அவளை அப்படி என்ன செஞ்சிட்டா? ஒன்றும் புரியல அவனுக்கு. ஏன் அவன் இப்படி பேசினா? இப்படி அவன் பேசுறதை கேட்ட பாட்டி அவனை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஒருவேளை முந்தின நாள் சம்பவத்தினால தான் ஏமாந்த மாதிரி அவளும் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாளோ?
அவன்கிட்ட இருந்து ஒன்றும் எதிர்பார்க்க முடியாதுன்னு அவ முடிவு பண்ணிட்டாலோ? அதன் பலன்தான் இப்படி நடந்துக்கிறதோ? இல்லை திடீர்னு ஏற்பட்ட விரக்தியினால அவ இப்படி பேசுகிறாளா? அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி பல விதமாக அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சிவகாமி அவன் முன்னாடி வந்தா. சாப்பிடவானா, நீ பசி பொறுக்க மாட்டியாமே? அம்மா சொன்னா. இல்லை, எனக்கு இப்போ பசிக்கல, பாலகிருஷ்ணன் சொன்னான். சிவகாமி திரும்பி வந்துட்டா. அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. எனக்கு நல்லா வேணும், எனக்கு ஏன் இந்த வெக்கம் கட்டத்தனம்? அவன் என் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தப்போ முதல்ல நானே தானே வழியே போய் பேசினேன். அவனுக்கு சாப்பாடு பரிமாறணும்னு துடிச்சேன். எனக்கு என்ன குறை இருக்குன்னு இப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறேன்? சீச்சி, எவ்வளோ மானங்கெட்டத்தனம். சிவகாமி தன்னைத்தானே நொந்துக்கிட்டா. அவ கீழே இறங்கி வந்ததும், என்னடி சிவகாமி அப்படின்னு லக்ஷ்மி கேட்க, இப்போ பசி இல்லையாம்மா? சரி, அவர் வந்த பிறகே சாப்பிட்டுட்டோம், இப்போ என்ன கெட்டு போக போகுது, எனக்கு கஞ்சி கொண்டு வா, லக்ஷ்மி அம்மா சொன்னான். கள்ள கபடம் இல்லாத அவளுக்கு இளமையோட துடிப்புல அந்த 2 உள்ளங்களையும் புயல் வீசிட்டு இருக்குதுன்னு அவன் கொஞ்சமும் யோசிக்கல. சுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு வரப்போ மணி 10 ஆயிடுச்சு. பேரனை சாப்பாடு சாப்பிட கூப்பிட்டப்போ அவன் தனக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டான். மனைவியோட உடல்நிலையை பற்றி விசாரிச்சுட்டு அவர் சாப்பிட உட்காந்தாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது மதுரையிலேருந்து ஆள் வந்திருக்கிறதா சொன்னார். யார்கிட்ட இருந்து? லக்ஷ்மி அம்மா கேட்டா. மதுரை செட்டியார்கிட்ட இருந்து தான். என்னம்மா, ஜாதகம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் சொல்லி விட்டுருக்காங்க. மேலேருந்து பாலகிருஷ்ணனும் கீழே இருந்த சிவகாமியும் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாலகிருஷ்ணனோட இந்த மனப்போராட்டத்தின் முடிவு என்னவோ இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.